திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிக்கனூத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமாக 40 ஏக்கரில் தென்னந்தோப்பு உள்ளது. அந்த தென்னந்தோப்பில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்த மூர்த்தி என்பவரும் அவரது 2 மகன்களான தங்கபாண்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோரும் 2 மாதங்களாக பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை தொடர்பாக தந்தை மூர்த்திக்கும் மகன்கள் தங்கபாண்டி மற்றும் மணிகண்டனுக்கும் இடையே நேற்று இரவு தோட்டத்தில் மதுபோதையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தகராறு முற்றிய நிலையில் தந்தை மூர்த்தியை மகன்கள் இருவரும் தோட்டத்திற்குள் வைத்து அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மூர்த்தியின் அலறல் சப்தம் கேட்ட நிலையில் அருகாமையில் உள்ளவர்கள் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸுக்கு இது தொடர்பான தகவலை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து குடிமங்கலம் SSI சண்முகவேல் ரோந்து வாகனத்தில் சிக்கனூத்துவில் உள்ள எம்எல்ஏவின் தோட்டத்துக்கு சென்றுள்ளார். SSI சண்முகவேல் சென்ற ரோந்து வாகனத்தை ஆயுதப்படை காவலர் அழகுராஜ் ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தென்னந்தோப்புக்கு சென்ற SSI சண்முகவேல் தந்தை மூர்த்தியை வெட்டிய மகன்கள் மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டியை கைது செய்ய முயன்றுள்ளார். அப்போது SSI-இடம் தங்கள் குடும்ப பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என தங்கபாண்டியும் மணிகண்டனும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. வாக்குவாதம் முற்றியதில் தங்கபாண்டியும் மணிகண்டனும் சேர்ந்து SSI சண்முகவேலை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆயுதப்படை காவலர் அழகுராஜையும் இருவரும் சேர்ந்து வெட்டிய நிலையில் அவர் மட்டும் தப்பி ஓடியுள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த SSI சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தந்தை மூர்த்தியும் மகன்கள் தங்கபாண்டி மற்றும் மணிகண்டனும் தப்பி ஓடினர். இந்த நிலையில் மாவட்ட SP கிரீஷ் யாதவ் உத்தரவின் பேரில் 6 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த MLA மகேந்திரன் தனது தோட்டத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட SSI வழக்கின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பளிப்பதாக கூறினார். மேலும் கொலை செய்த நபர்களின் ஆதார ஆவணங்கள், தொலைபேசி எண்களை போலீசாரிடம் வழங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். இந்த கொலை செய்த நபர்கள் குறித்து எல்லா தகவலும் அவங்க ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஆதார் அட்டை அவங்களோட எல்லாமே கொடுத்துட்டு ஃபோன் நம்பரு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், இது எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது, எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்கள யார் வேலைக்கு சேர்த்து விட எல்லாமே கொடுத்தாங்க. இதனிடையே குற்றவாளிகள் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதாக IG செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்காரு. அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேலே ஒரு 2 வழக்கு. விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது தெளிவான இது வந்து இவங்களை தவிர வேற யாருக்காவது காயப்பட்டிருக்கா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.